إن الحمد لله نحمده ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய தலைப்புகளில் சுவனத்தை பெற்றுத்தரும் சிறந்த வார்த்தைகள், பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் சிறந்த வார்த்தைகள், இறை மன்னிப்பை பெற்றுத்தரும் சிறந்த வார்த்தைகள் என்ற இந்த தொடரில் இன்றைய நமது தலைப்பு நரகை விட்டு காக்கும் சிறந்த வார்த்தைகள். இதில் முதல் செய்தியாக நாம் பார்ப்போம், இந்த நபிமொழியை பொறுத்தவரையில் இது ஹாக்கிம் என்ற நூலிலே 1920வது எண்ணிலே இடம்பெறுகிறது. ஷேக் நாசருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் தனது அஸ்ஸில்சிலத்து ஸஹீஹா என்ற நூலிலும் 267வது எண்ணில் இந்த செய்தியை குறிப்பிடுகிறார்கள். அதாவது, யார் அல்லாஹும்ம இன்னி உஷ்ஹிதுக வ உஷ்ஹிது மலாயிகதக வ ஹமலத அர்ஷிக வ உஷ்ஹிது மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த் அன்னக அன்தல்லாஹ் லா இலாஹா இல்லா அன்த வஹ்தக லா ஷரீக லக் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துக வ ரசூலுக். இந்த துஆவை நல்லா கவனிங்க. இந்த துஆ சம்பந்தமாக 2 ரிவாயத் இருக்கிறது. ஒரு ரிவாயத் அபூதாவுதில் ஒரு ரிவாயத் இருக்கிறது. அந்த ரிவாயத்தில் என்ன வாசகம் வருதுண்டா, யார் இதை காலையிலும் மாலையிலும் ஓதுவாரோ என்று வருது. காலையிலும் மாலையிலும் 4 தடவைகள், அதை விட அதிகமாக ஓதலாம். ஆனால் அந்த ரிவாயத்தை ஷேக் நாசருத்தீன் அல்பான் ரஹிமுல்லா அவர்கள் அது ஒரு பலவீனமான ஒரு ரிவாயத்தாக சொல்கிறார்கள். அந்த காலை மாலை என்ற வாசகம், காலை மாலை என்ற வாசகம் பலவீனமானது. மாறாக இப்போ நான் முதலாவது சொன்ன ஹாக்கிமுடைய ரிவாயத்தை எடுத்தீங்கன்னா, பொதுவாக இந்த துஆவை ஓதுவது ஆதாரபூர்வமானது. அந்த காலை மாலை என்று இல்லாமல் எப்போதும் எந்நேரத்திலும் இந்த துஆவை ஓதுவது என்பது என்ன இஸ்லாம் ஆதாரபூர்வமானது என்று குறிப்பிடுகிறார்கள். நல்லா இதனுடைய சிறப்பு என்ன? இதனுடைய சிறப்பை பாருங்கள். அதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் இதை ஓதுகிறாரோ, இதை 4 முறை ஓதுகின்ற போது, இதை யார் 4 முறை ஓதுவாரோ, அதாவது அவர் முழுமையாக அவரை அல்லாஹ் நரகை விட்டு விடுதலை செய்கிறான். 4 முறை ஓதினால், ஒரு முறைக்கு ஒரு பகுதி, 2வது முறை ஓதும் போது பாதி, அதுக்கப்புறம் முக்கால், அப்புறம் முழுமையாக அவர் 4 முறை ஓதும் போது அல்லாஹ் அவரை நரகை விட்டு விடுதலை செய்கிறான். நாங்கள் தொடர்ந்து ஓத வேண்டிய ஒரு துஆ, ஓதி வர வேண்டிய துஆ. இது விரும்பிய நேரத்தில் நாம் இதை ஓதலாம். காலை மாலை என்ற அமைப்பிலே இல்லாமல் இதை ஓதலாம். இதனுடைய வாசகங்களை பாருங்க. அதாவது, அல்லாஹும்ம இன்னி உஷ்ஹிதுக, யா அல்லாஹ் நான் உன்னை சாட்சி ஆக்குகிறேன். யா அல்லாஹ் நான் உன்னை சாட்சி ஆக்குகிறேன். யார? படைத்த ரப்பை.
வாசகம் நல்ல கவனிங்க, முக்கியமான வாசகங்கள். அல்லாஹுவை நாம் எதற்கு சாட்சியாக ஆக்குகிறோம்னு பாருங்க. அடுத்து அதுல வருகிறது, அதாவது ஒரு ரிவாயத்தில் வருகிறது, இதுல பலமான ரிவாயத்தை எடுத்தீங்கன்னா முதலாவது அதுல வருகிறது வஉஷ்ஹிது மலாயிகத்தக், உனது வானவர்களை சாட்சியாக ஆக்குகிறேன். அடுத்தது வஹமலத அர்ஷி, உனது அரிசை சுமக்கும் வானவர்களை சாட்சியாக ஆக்குகிறேன். உனது அரிசை சுமக்கும் வானவர்களை சாட்சியாக ஆக்குகிறேன். அடுத்து என்ன, வஉஷ்ஹிது மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், வானத்தில் பூமியில் உள்ள அனைத்தையும் நான் சாட்சியாக ஆக்குகிறேன். வானத்தில் பூமியில் உள்ள அனைத்தையும் நான் சாட்சியாக ஆக்குகிறேன். அன்னக அன்தல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த், நீதான் அல்லாஹ், வணக்கத்துக்குரியவன், உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. வஹதக், நீ தனித்தவன், ஒருவன். லா ஷரீக லக், உனக்கு எந்த ஒரு இணையும் இல்லை. வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துக வ ரசூலுக், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனது அடியாரும் தூதரும் என்று நான் சான்று பகருகிறேன். அப்ப இதுல உன்னை சாட்சியாக ஆக்குகிறேன். அடுத்து யாரு, உனது மலக்குகளை. அடுத்து உனது அரிசை சுமக்கும் மலக்குகள். அப்ப அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்கும் வானவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலும் சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலும் குறிப்பிடுகிறான். அவனது அரிசை 8 வானவர்கள் சுமப்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இது மறைவான ஒரு விஷயம். அல்லாஹுடைய அரிசை மலக்குகள் சுமக்குகிறார்கள் என்றால் அதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்யணும், ஈமான் கொள்ள வேண்டும். அது எப்படி சுமக்குறாங்க, அதனுடைய முறை, அதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறார்கள். நாம் அதை என்ன செய்ய வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த துஆவை நாம் 4 முறை ஓதினால் என்ன சிறப்பு? ஒரு நாளைக்கு அல்லாஹ் அவரை முழுமையாக நரகிலிருந்து விடுதலை செய்கிறான். அப்ப நாங்க தொடர்ந்து ஓதி வரணும். ஒரு நாள் ஓதி விட்டு விடுவது அல்ல. அப்ப இது நாங்க இதுல பார்க்கக்கூடிய முதலாவது செய்தி. நாம் நரகை விட்டு நம்மை காக்கக்கூடிய சிறப்பான வார்த்தைகள்ல. இரண்டாவது செய்தி அருமை சகோதரர்களே, இது புகாரில 128, முஸ்லிம்ல 32. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மாமின் அஹதின் யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சித்கன் மின் கல்பி என்ற ஒரு ஹதீஸ்ல, எவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இது நமக்கு எல்லாம் தெரியும், எப்படி சொல்லுங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன். எப்படி? சித்கன் மின் கல்பிஹி, எப்படி சொல்ல வேண்டும், உண்மையான அந்த உள்ளத்தால், உண்மையான அவரது உள்ளத்தால் அதை சொல்லுகின்ற போது அதை இல்லா ஹர்ரமஹுல்லாஹு அலன்னார், அல்லாஹ் அவருக்கு நரகத்தை ஹராமாக்காமல் இருப்பதில்லை. பாருங்க எவ்வளவு அந்த கலிமா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் அதனுடைய எப்படி பொருளை விளங்கி சொல்வதோடு நாம் அந்த வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ வேண்டும். புரியுதா? இப்ப நாம் ஏகத்துவத்தை ஓரிரை கொள்கையை திரும்ப திரும்ப சொல்கிறோம் என்றால் என்ன பொருள்? நம்மிடம் ஷிர்க் வரக்கூடாது, இணை வைத்தல் வரக்கூடாது. அந்த ஓரிரை கொள்கை ஏகத்துவத்தை திரும்ப திரும்ப சொல்கின்ற இப்படியான வார்த்தைகள் எவ்வளவு சிறப்புக்குரியவைகள் என்பது நமக்கு இந்த செய்தி ஆதாரமாக இருக்கிறது. அப்ப இது எப்படி சொல்ல வேண்டும்? அந்த உண்மையான அந்த உள்ளத்தால் சொல்லுகின்ற போது என்றால் என்ன அர்த்தம்? அந்த வார்த்தைகளுக்கு அவர் என்ன செய்ய மாட்டார், மாறு செய்ய மாட்டார், முரண்பட மாட்டார் என்பது. அடுத்த நறுமை சகோதரர்களே, இதில் மற்றும் ஒரு செய்தி, இது முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, 29வது எண்ணில் வருகிறது, மன் ஷஹீத அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், யார் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு நரகத்தை ஹராமாக்கி விட்டான், அல்லாஹ் அவருக்கு நரகத்தை ஹராமாக்கி விட்டான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே போன்று மற்றொரு ரிவாயத்தில் வருகிறது, புகாரில் 425, முஸ்லிம்ல 33வது எண்ணாக வருகிறது. இத்பான் இப்னு மாலிக் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யார் ஒருவர் மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் யப்தகி பிதாலிக வஜ்ஹில்லாஹ், அந்த இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி, இறை திருப்தியை மாத்திரம் நாடி இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி எவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வாரோ அல்லாஹ் அவருக்கு நரகத்தை ஹராமாக்குகிறான், அல்லாஹ் அவருக்கு நரகத்தை ஹராமாக்கி விட்டான்.
என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அதே போன்று லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த வார்த்தைகள் எல்லாம் எவ்வளவு சிறந்த வார்த்தைகள். இதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படையாக ஏகத்துவமாக இருக்கக்கூடிய வார்த்தை. இதை நாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும், கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே போன்று அந்த வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் வாழ வேண்டும். சரி, இப்போ நாங்கள் இதில் இந்த தலைப்பில் பார்க்கக்கூடிய மூன்றாவது செய்தி, ஹதீஸ்கள் நாங்கள் கூட பார்த்தாலும் அந்த வாசகங்கள் என்று பார்க்கும்போது இதில் நாம் பார்க்கக்கூடிய மூன்றாவது செய்தியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹுது ஜுன்னதகும் மினன் நார் என்று சொல்றாங்க. அதாவது நரகத்தை விட்டு உங்களை காக்கும் கேடயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நரகத்தை விட்டு உங்களை காக்கக்கூடிய கேடயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். என்ன அந்த வார்த்தைகள் பாருங்க, சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் சொல்றாங்க. உங்களை நரகை விட்டு காக்கக்கூடிய கேடயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். இந்த 4 வார்த்தைகளையும் சொல்கிறார்கள். இதனுடைய சிறப்புகள் எவ்வளவு ஹதீஸ் படிச்சுக்கிறோம். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் சொல்றாங்க. ஃபஇன்னஹுன்ன யஅதீன யௌமல் கியாமா, இந்த வார்த்தைகள் நாளை மறுமையில் எப்படி வரும் என்றால் முகத்திமாத், அவருக்கு முன்னால வரும். சுப்ஹானல்லாஹ், யார் இதை உலகத்தில் அதிகம் சொல்வாரோ அவருக்கு முன்னால் வரும். வ முஅக்கிபாத், அந்த வார்த்தைகள் தொடர்ச்சியாக வரும். அதே போன்று வ முஜன்னிபாத், அவரது வலது இடதிலெல்லாம் இந்த வார்த்தைகள் வரும். சுப்ஹானல்லாஹ். வஹுன்ன அல் பாக்கியாத்து ஸாலிஹாத் வலஹுன்ன வஹுன்ன அல் பாக்கியாத், இது என்ன, நிலையான நற்செயல்கள், நிலையானது. அப்ப இதனுடைய சொர்க்கத்துக்கு தான் நம்ம என்ன செய்யும், கொண்டு போய் சேர்க்கும். அவ்வளவு நிலையான நற்செயல்களாக ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தைகளை சொல்கிறார்கள். எந்த வார்த்தைகள்? சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இப்ப நாளை மறுமையில நமக்கு எது பயன் தரும், எது பயனளிக்கும் என்பதை நமக்கு இந்த செய்தி, இந்த ஹதீஸை நீங்க எங்க பார்க்கலாம் என்றால், என் அருமை சகோதரர்களே, அதாவது நசாய் அல் குப்ரால 10684, இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை ஹசன் என்று சொல்கிறார்கள். ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சஹீஹுல் ஜாமியில் அதை பதிவு செய்கிறார்கள். அவர்களும் இதை ஆதாரப்பூர்வமாக செய்ய சொல்றாங்க. இது நாங்கள் பார்க்கக்கூடிய எத்தனாவது செய்தி? 3வது. அந்த வார்த்தைகளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கக்கூடிய வார்த்தைகளை ஞாபகம் வச்சுடுவாங்க. சரி, அடுத்த நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இந்த ஹதீஸை 2 நபித்தோல் அறிவிக்கிறாங்க. யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு 2 சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. இப்னு மாஜால 3794வது வருகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு அடியான் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று சொன்னால், எப்படி லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று சொன்னால் அல்லாஹ் உடனே பதில் அளிக்கிறான், எனது அடியான் உண்மையை உரைத்தான், எனது அடியான் உண்மையை உரைத்தான். லா இலாஹ இல்லா அன வான அக்பர், வணக்கத்துக்குரியவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை, நான் மிக பெரியவன் என்று அல்லாஹ் பதில் அளிக்கிறான். அடியான் லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா என்று சொன்னார், அடியான் லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா என்று சொன்னால் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் ஏகன். அடியான் இப்படி சொல்லும் போது அல்லாஹ் சொல்கிறான், எனது அடியான் உண்மை சொன்னான், வணக்கத்துக்குரியவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை, நான் தனித்தவன் என்று அல்லாஹ் பதில் அளிக்கிறான். அடுத்து பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹு லா ஷரீக லஹு என்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹு லா ஷரீக லஹு, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுக்கு எந்த ஒரு இணையும் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், எனது அடியான் உண்மையை உரைத்தான், வணக்கத்துக்குரிய என்னை தவிர வேறு யாரும் இல்லை, எனக்கு எந்த ஒரு இணையும் கிடையாது. அடுத்து என்ன? லா இலாஹ இல்லல்லாஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த், வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுக்கே ஆட்சி, எல்லா புகழும் அவனுக்கே. அல்லாஹ் பதில் அளிக்கிறான், எனது அடியான் உண்மையை சொன்னான், வணக்கத்துக்குரிய என்னை தவிர வேறு யாரும் இல்லை, ஆட்சி எனக்கு சொந்தமானது, எல்லா புகழும் எனக்குரியது என்று அல்லாஹ் பதில் அளிக்கிறான். அடியான் கடைசியாக லா இலாஹ இல்லல்லாஹ் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், எனது அடியான் உண்மையை உரைத்து விட்டான், லா இலாஹ இல்லா அன வலா ஹவுல வலா குவத்த இல்லா பி, வணக்கத்துக்குரிய என்னை தவிர வேறு யாரும் இல்லை, என்னை கொண்டே அன்றி ஒரு நன்மையை என்ன செய்ய முடியாது, ஒரு அடியானுக்கு செய்ய முடியாது, பாவத்தை விட்டு விலகவும் முடியாது. சரி, இதெல்லாம் இந்த இவ்வளவு வார்த்தைகளையும் ஒரு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதை சொல்லி அவர் என்ன செய்யறாரு, அவர் வாழ்க்கையில் இந்த வார்த்தையை சொல்லி வராரு. அதாவது மன் ருஸிகஹுன்ன இந்த மௌத்திஹி, யாருக்கு இந்த வார்த்தைகளை அவரது மௌத்துடைய நேரத்தில் சொல்ல கிடைக்கிறதோ, பாருங்க, யாருக்கு இந்த வார்த்தைகளை அவரது மரண வேளையில் சொல்ல கிடைக்கிறதோ, யாருக்கு சொல்ல கிடைக்கும்? யாருக்கு? யார் ஓதி வாராரோ, அப்படித்தானே, யார் ஓதி வாராரோ அவருக்கு தான் சொல்லலாம்.
எனவே யாருக்கு இந்த வார்த்தைகள் அவரது மௌத்துடைய நேரத்தில் சொல்ல கிடைக்குமோ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க சுப்ஹானல்லாஹ், லம் தமஸ்ஸஹுன் நார், நரகம் அவரை தீண்டாது, நரகம் அவரை தீண்டாது. சுப்ஹானல்லாஹ். இந்த செய்தி ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தியாக ஷேக் நாசருதீன் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி சஹீஹுல் ஜாமியில் குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இது நாங்கள் இதில் பார்த்த நான்காவது வார்த்தைகள் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தௌஹீதை, ஏகத்துவத்தை சுற்றித்தான் இந்த வார்த்தைகள் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த என் அருமையான சகோதரர்களை, ஐந்தாவது நம்மை நரகை விட்டு காக்கக்கூடிய வார்த்தைகள்ல இந்த ஹதீஸ் நாங்கள் இதுக்கு முன்னாலையும் படித்தோம். திர்மிதியில 2572வது எண்ணில் வருகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் ஒரு நாளைக்கு 3 முறை அல்லாஹ்விடத்தில் எதை பிரார்த்திக்கிறார்? சொர்க்கத்தை பிரார்த்திக்கிறாரோ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா என்று 3 முறை பிரார்த்திக்கிறாரோ, சொர்க்கம் அல்லாஹ்விடத்தில் என்ன சொல்லும்? சொல்லுங்க. சொர்க்கம் அல்லாஹ்விடத்தில் என்ன சொல்லும்? என்னை இவர் 3 முறை பிரார்த்தித்து விட்டார், அதாவது என்னில் இவரை நுழையச் செய்வாயாக, என்னில் இவரை நுழையச் செய்வாயாக என்று சொல்லும். சொர்க்கம் அல்லாஹ்விடத்தில் சொல்லும். நாம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினன் நார் என்று நரகத்தை விட்டு நாம் 3 முறை பாதுகாப்பு தேடும்போது, அதாவது அல்லாஹும்ம அஜ்ரினி மினன் நார்னு கேட்கலாம். அல்லாஹும்ம அஜ்ரினி மினன் நார் என்று 3 முறை கேட்கின்ற போது நரகம் அல்லாஹ்விடத்தில் என்ன சொல்லும்? சொல்லுங்க. அதாவது என்னை விட்டு இந்த அடியான் 3 முறை உன்னிடம் பாதுகாப்பு தேடிவிட்டான், எனவே என்னிலிருந்து இவனை பாதுகாத்து விடு என்று நரகம் சொல்லும். அப்ப நாங்க ஒவ்வொரு நாளும் 3 முறை கேட்க வேண்டிய ஒரு துஆ என்ன? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஜிர்னி மினன் நார். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஜிர்னி மினன் நார். அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார்னு கேட்கலாம். அல்லாஹும்ம நீங்க திரும்ப அதிலே போட்டுக்கொள்ளலாம். இல்லாட்டி முதல்ல சொன்ன அல்லாஹும்மையோட சேர்த்தும் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஜிர்னி மினன் நார்னு கேட்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார்னும் கேட்கலாம். இப்படி கேட்கின்ற போது அந்த நரகத்தை விட்டு நம்மை காக்கக்கூடிய பகுதி தான் அதுல 2வது பகுதியாக இருக்கிறது. என் அருமையான சகோதரர்கள், இது இன்னொரு ரிவாயத்து இருக்கிறது. என்னடா, அதாவது நிறைய பேர் மக்ரிபுக்கு பிறகும் சுபஹுக்கு பிறகும் இதை 7 முறை சொல்லுவாங்க. இதை தெரியுமா? அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார். அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார் என்பதை மக்ரிபுக்கு பிறகு 7 தடவை, சுபஹுக்கு பிறகு 7 தடவை சொல்லுவாங்க. இப்படி ஒரு ரிவாயத்து வருகிறது. அந்த செய்தியை பார்த்தீங்கன்னா, ஒருவர் இதா சல்லைத சுபஹ, சுபஹை தொழுதுவிட்டு யாரோடும் பேசுவதற்கு முன்னால் அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார் என்று 7 முறை சொன்னால், அவர் அன்றைய நாளிலே அவர் மரணித்தால் அல்லாஹ் அவருக்கு நரகத்தை விட்டு பாதுகாப்பை எழுதி விடுகிறான். அதே போன்று மக்ரிபுக்கு பிறகு யார் இதை 7 முறை சொல்வார்களோ அவருக்கும் அதே போன்று சிறப்பு இருக்கிறது என்று அந்த ஹதீஸ்ல வருகிறது. ஆனா இந்த ஹதீஸை பொறுத்தவரையில இந்த ஹதீஸ்ல விமர்சனம் என்ன இருக்கிறது என்றால், இது ஒரு பலவீனமான ஒரு ஆதாரமற்ற செய்தியாகத்தான் இந்த செய்தி இருக்கிறது. புரியுதா சொல்றது? இது ஆதாரபூர்வமான ஒரு செய்தி அல்ல. ஆனா பொதுவான ஒரு செய்தி வருகிறது. பொதுவான செய்தி எப்படி வருது என்றால், இதை ஷேக் அல்பானி ரஹிமத்துல்லாஹி சஹீஹ் என்று சொல்கிறார்கள். இந்த செய்தியை பொறுத்தவரை எடுத்தீங்கன்னா, இமாம் இஸ்ஹாக் இப்னு ராஹவே என்ற அந்த இமாம் ஹதீஸ் கலையுடைய மாபெரும் ஒரு அறிஞர், அவரது முஸ்னத்ல 213வது எண்ணில் வரக்கூடிய ஒரு செய்தி இன்னொரு அபு யஅலா என்ற நூல்லையும் வருகிறது. அதுல எப்படி வாசகம் வருது என்றால், யார் ஒரு நாளைக்கு 7 முறை நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவார் என்று வாசகம் பொதுவாக தான் வருது. மக்ரிப் சுபஹ் வரல. எப்படி வருது? யார் ஒரு நாளைக்கு 7 முறை நரகை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவாரோ, எப்படி அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார் என்று பாதுகாப்பு தேடும் போது நரகம் அல்லாஹ்விடத்திலே சொல்லும், இவன் என்னை விட்டு 7 முறை இவர் என்னை பாதுகாப்பு தேடிவிட்டார், எனவே என்னை விட்டு இவரை பாதுகாத்து விடுவாயாக என்று ஒரு ரிவாயத்து வருகிறது. 7 முறைக்கும் ஹதீஸ் இந்த செய்தி ஆதாரப்பூர்வமானது. அதே மாதிரி நாங்கள் 3 முறை பார்த்தோமே, அந்த செய்தி என்னதான் ஆதாரம். இது ஆதாரமற்றது. இதப்ப அந்த மக்ரிபுக்கும் சுபஹுக்கும் போற 7 முறை என்று வரக்கூடிய செய்தி தான் இதுல ஆதாரமற்ற செய்தியாக இருக்கிறது. சரி, இப்ப அடுத்து என் அருமையான சகோதரர்களே, இப்ப நான் ஒரு செய்தியை சொல்றேன். இந்த செய்தியை வச்சு நீங்க தான் எனக்கு விளக்கம் சொல்ல. நீங்க இந்த ஹதீஸை நிறைய இடத்துல படிச்சிருக்கீங்க, படிச்ச ஒரு ஹதீஸ். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஒரு முஸ்லிமான அடிமையை விடுதலை செய்கிறாரோ, அல்லாஹு தஆலா அவரது ஒவ்வொரு உறுப்பையும் நரகை விட்டு விடுதலை செய்கிறான். ஒரு முஸ்லிமான அடிமையை அவரது தனது பொருளாதாரத்துல என்ன செய்யறாரு? விலை கொடுத்து வாங்கி விடுதலை செய்யறார். அன்றைய காலத்தில் இருந்துச்சா இல்லையா இந்த முறை?
அப்ப எனவே இப்படி போர்ல பிடிபட்டவர்கள் அடிமைகளாகத்தான் பிடிபடுவார்கள். புரியுதா சொல்றது? அப்ப எனவே இதை நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த முஸ்லிமான ஒரு அடிமையை யார் விடுதலை செய்கிறாரோ அவரது ஒவ்வொரு உறுப்பையும் அல்லாஹ் நரகை விட்டு விடுதலை செய்கிறான். இந்த ஹதீஸ் எங்க வருதுன்னா புகாரில 2517 வருகிறது. அபூ ஹுரைரா தான் அறிவிக்கிறான். சரி, இப்ப அடிமைகளை விடுதலை செய்கின்ற ஒரு அமைப்பு கிடையாது, அமைப்போ இல்லைதானே, இப்ப கிடையாது. இப்ப இந்த சிறப்பை நாங்க அடைந்து கொள்வதாக இருந்தால் எந்த திக்ரை ஓதுவதன் மூலம் அடைந்து கொள்ளலாம்? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். சரி, எத்தனை முறை ஓதுவதன் மூலம் எத்தனை அடிமைகளை விடுதலை பெற்றுக் கொள்ளலாம்? 100 ஓதினா எத்தனை? 100 முறை இதை ஓதினா எத்தனை அடிமைகள்? 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும். 10 முறை ஓதினால் இஸ்மாயில் சந்ததியிலிருந்து ஒரு அடிமை என்ற ரிவாயத்தும் வருகிறது, 4 அடிமைகள் என்ற ரிவாயத்தும் வருது. எனவே நமக்கு நேரடியாக அந்த சிறப்பு அடைய வாய்ப்பில்லாடி நமக்கு எது இருக்கிறது? இந்த திக்ரை ஓதுவதன் மூலம் அந்த சிறப்பை நாம் அடைந்து கொள்ள முடியும். அப்ப இதுவும் என்னது? நம்மை நரகை விட்டு காத்து கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த திக்ராக எது இருக்கிறது? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹதீஸை பொறுத்த இது புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், நாங்கள் நிறைய நமது பாடங்கள்ல பார்த்திருக்கிறோம் என்பது. அடுத்த அருமையான சகோதரர்களே, ஒரு ஹதீஸை பாருங்க. இந்த ஹதீஸ் எங்கு இடம்பெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா முஸ்லீம்ல 382 வருகிறது. இப்ப ரசூலுல்லாஹி அவங்க அன்றைய காலத்து உங்களுக்கு தெரியும், மதீனாவை சுற்றி நிறைய எதிரிகள், மதீனா எப்போதும் தாக்கப்படலாம் என்ற ஒரு சூழல் எல்லாம் இருந்த ஒரு காலம். எனவே ரசூலுல்லாஹ் மிக விழிப்போடு தான் இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் சில என்ன செய்வாங்க, எதிரிகளுக்கு எதிராக சில ஊர்களுக்கு சென்று போர்களை தொடுப்பாங்க. அப்படி தொடுக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது அதானுடைய சப்தத்தை கேட்டால், இப்ப ஃபஜ்ருக்கு என்ன செய்யுது, அதிகாலையில் தான் ரசூலுல்லாஹ்வுடைய தாக்குதல் பெரும்பாலும் இருக்கும், தோழர்களோடு சேர்ந்து அந்த போர் இருக்கும். அப்ப எனவே அந்த அதிகாலையில் அதான் சப்தத்தை கேட்டால் அங்க என்ன செய்யும், அவங்களுக்கு எதிராக போர் தொடுக்கப்பட மாட்டாது. முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதி என்ற அடையாளம், அதான் அவ்வளவு முக்கியமான ஒரு அடையாளம். அப்ப எனவே ஒரு நாள் ரசூலுல்லாஹ் இப்படி என்ன செய்யறாங்க இருக்கின்ற போது அதானுடைய சப்தத்தை கேட்கிறாங்க. ஒருவர் அதான் சொல்றார், காலையில் அதிகாலை ஃபஜ்ருடைய தொழுகைக்கு அதான் சொல்றார், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்றார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலல் ஃபித்ரா, அவர் என்னது ஃபித்ரா, இயற்கையில இருக்கிறார், இஸ்லாம் என்ற ஃபித்ரா. அடுத்து சொல்றாங்க, அவர் அதான் சொல்றார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கின்ற போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹரஜத் மினன் நார், அவர் நரகத்தை விட்டு வெளியேறி விட்டார் என்றாங்க ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், நரகை விட்டு வெளியேறி விட்டார். என்ன வார்த்தை, சாட்சி, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நான் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். அப்போது நறுமையான சகோதரர்களை நபித்தோடு சொல்கிறார்கள், நாம் போய் பார்த்தோம், அவரோட ஆட்டு இடையன் என்ன செய்யறார், சப்தமா அதான் சொல்றார், தொழுகைக்காக சப்தமாக அதான சொல்றார். எவ்வளவு பெரிய சிறப்புன்னு பாருங்க. அதான் மூலம் அவருக்கு கிடைத்த நற்செய்தி என்ன, நபி அவங்களுடைய வாயினால நரகத்தை விட்டு அவர் என்ன செய்யப்பட்டு விட்டார், வெளியேறி விட்டார், நரக விடுதலை அவருக்கு கிடைத்து விட்டது. சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப எப்படிப்பட்ட வார்த்தையாக இந்த அதானுடைய வார்த்தைகள், அதிலும் குறிப்பாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நறுமையான சகோதரர்களே, இதுல நாங்க சொன்ன வாசகங்கள் நீங்க எண்ணிக்கொண்டு வாரீங்களா, மறந்துட்டீங்களா? சரி, அடுத்து வருவோம். அடுத்த நறுமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பார்த்து சொல்கிறார்கள். அதாவது இந்த ஹதீஸ் எங்கு வருகிறது என்று பார்த்தீங்கன்னா இப்னு மாஜால 3250 வருகிறது. இது அந்த இப்னு மாஜாவுடைய வாசகங்கள் தான். யா மஅஷரன் நிசா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண்களே தஸத்தக்ன, அது என்ன செய்யுங்க, தர்மம் செய்யுங்கள். பெண்களுக்கு என்ன சொல்றாங்க, தர்மம் செய்யுங்கள். அடுத்து சொல்றாங்க, வஅக்ஸிர்ன மினல் இஸ்திக்ஃபார், அதிகம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். அதிகம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹ் என்று சொல்றாங்க. அதாவது உங்களில் நான் அதிகமானவர்களை நரகில் கண்டேன் என்று சொல்றாங்க. உங்களை நான் அதிகமானவர்களை நரகில் கண்டேன் என்று சொல்லிடுறாங்க. அதாவது நீங்கள் அதிகம் என்ன செய்வது, சபிப்பதும் சாபமிடுவதும், அதே போன்று உங்கள்
கணவன்மாருக்கு நன்றி கெட்டவர்களாக நடப்பதும் இதற்குரிய காரணம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதுல ரசூலுல்லாஹ் அதுக்கு தீர்வாக 2 விஷயம் சொன்னாங்க. நரகை விட்டு அவங்களை காத்துக்கொள்றதுக்கு சொன்ன 2 விஷயம் என்ன? சதகா, அடுத்து என்ன? இஸ்திக்ஃபார். அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 வ அதூபு இலைஹ். எனவே இந்த வார்த்தைகள் நரகை விட்டு காக்கும் வார்த்தைகள் என்பதற்கு இந்த செய்தி ஆதாரமாக இருக்கிறது. சரி, அடுத்து வருவோம். நரகை விட்டு காக்கக்கூடிய வார்த்தைகள்ல அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில இடம்பெறுகிறது. 3595வது எண்ணில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமையில இறைவன் முன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் நிறுத்தப்படுவோம் தானே, ஒவ்வொருவரும் இறைவன் முன்னால். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களை யாராக இருந்தாலும் இறைவன் முன்னால் நிறுத்தப்படாமல் இருப்பதில்லை என்று சொல்றாங்க. உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்க மாட்டார்கள், மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்க மாட்டாங்க. உங்களோட செயல்கள் என்ன செய்யும்? உங்களோட வலதில் இடத்துல உங்களோட செயல்கள் இருக்கும், உங்களுக்கு முன்னால் நரகம் இருக்கும். இப்படியான நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது எவ்வளோ ஒரு இக்கட்டான நிலைன்னு பாருங்க. அப்போ ஒருவரும் தங்களுடைய செயல்களை மறுக்க முடியாது. தங்களுடைய செயல்களை நான் இதை செய்யலைன்னு மறுக்க முடியுமா? எல்லாம் செயல்கள் அங்கே தான் இருக்கும், அவருடைய எல்லா செயல்களும் அங்கே இருக்கும். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் உங்களை நரகை விட்டு பேரித்த பழத்துடைய ஒரு கீற்றை ஒரு பகுதியை நீங்கள் சதகா செய்தாவது உங்களை காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கடா, அதாவது நீங்கள் ஒரு பேரித்த பழத்துடைய ஒரு கீற்றை உங்களுக்கு நீங்க அதை கூட நீங்க பெற்றுக்கொள்ளலண்டா ஃபபி கலிமத்தின் தையிபான்றாங்க அந்த ஹதீஸ்ல. எப்படி சொல்றாங்க? ஃபபி கலிமத்தின் தையிபா, நல்ல வார்த்தையை கொண்டு நீங்கள் உங்களை நரகை விட்டு காத்துக் கொள்ளுங்கள். ஒருத்தருக்கு சதகா செய்யறதுக்கு பொருளாதார வசதி இல்லை, சதகா செய்யறதுக்கு பேரித்த பழத்தை கூட கொடுக்க சதகா செய்து வசதி இல்லாமல் இருக்கிறான்னு வைங்களே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நல்ல வார்த்தைகள். இப்ப நாங்க நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய சிறப்பு அவ்வளவு உயர்ந்தது. நரகை விட்டு உங்களை காக்கும்ன்றாங்க. சிலரை பாருங்க, அதாவது சிலர் நல்ல வார்த்தைகளை பேசுறதுல கூட கஞ்சத்தனம். என்ன நல்ல ஆலோசனை அடுத்து அவனுக்கு சொல்லிடக்கூடாது, அவன் முன்னேறிடுவான், அவன் என்ன செஞ்சிடுவான், அவன் முன்னேறிடுவான், அதனால சொல்லக்கூடாது. இப்படி கஞ்சத்தனம் செய்கிறார்கள். இப்ப நல்ல வார்த்தைகளை பேசுவதில் கூட கஞ்சத்தனம். இப்ப நாங்க நல்ல வார்த்தைகளை பேசுவது, நல்ல விஷயங்களை பேசுறது என்ன? நரகை விட்டு காக்கும். இப்ப நல்ல வார்த்தைகள் சொல்லும் போது அல்லாஹ்வை திக்ரு செய்யறது அதுல உயர்ந்ததாக இருக்கும், அப்படித்தானே? நாங்க அல்லாஹ்வை திக்ரு செய்யற வார்த்தைகள், நாங்க நல்ல மக்களோடு பேசுறது அனைத்தையும் அது என்னது உள்ளடக்கியதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த அருமையான சகோதரர்களே, நரகை விட்டு காக்கக்கூடிய வார்த்தைகள்ல இந்த ஹதீஸ் எங்கு வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. 1007வது எண்ணில் வருகிறது. அதாவது நாங்க ஒரு நாளைக்கு எத்தனை சதகா செய்யணும்? நாங்க ஒரு நாளைக்கு எத்தனை சதகா செய்யணும்? 360. ஏன் அந்த 360 சதகா செய்யணும்? நமது உடலுடைய மூட்டுகளுக்காக. எல்லாம் நல்லா இயங்குது தானே. ஒரு விரல் இயங்காட்ட என்ன நடக்கும் பாருங்க, எல்லாம் நல்லா இயங்குது. அப்ப நாங்க அதுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒரு நாளைக்கு என்ன செய்யணும்? 360 சதக்காக்கள் செய்ய வேண்டும், இல்லையா? சஹாபாக்கள் இது எப்படி முடியும் என்று கேட்கிறாங்க. 360 சதக்கா செய்யணுமே. சஹாபாக்கள் என்ன செய்தாங்க? ஏழையில வறுமையில ஏழ்மையில இருந்தவங்க தானே பெரும்பாலான சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் அல்லாஹ் அக்பர் என்று சொல்றாரோ, அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், இதெல்லாம் சதக்கா. இந்த ஒவ்வொன்றுக்கும் என்னதான் சதக்காவுடைய நன்மை எழுதப்படும். நீங்க சுப்ஹானல்லாஹ்னு சொன்னா நீங்க ஒரு சதக்கா செய்தவர், அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா ஒரு சதக்கா செய்தவர், அல்லாஹ் அக்பர்னு சொன்னா ஒரு சதக்கா செய்தவர், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா ஒரு சதக்கா செய்தவர், அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொன்னால் ஒரு சதக்கா செய்தவர். இதுக்கெல்லாம் சதக்காவுடைய நன்மை. அடுத்து என்ன? மக்களுக்கு பாதையில் தொல்லை தரக்கூடியவற்றை நீங்க என்ன செய்றீங்க? அகற்றுகிறீர்கள். ஒரு கல்லாக இருக்கலாம், ஒரு முள்ளாக இருக்கலாம், வேற எதுவும் தொல்லை தரக்கூடிய ஒன்றை அகற்றினால் அதுவும் சதக்கா. நன்மையை நீங்க ஒருத்தருக்கு ஏவீங்க, ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறீங்க, சதக்கா. நீங்க ஒரு தீமையை தடுக்கிறீங்க, சதக்கா என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதெல்லாம் என்னதான்? சதக்காவுடைய நன்மை. இதுக்கெல்லாம் சதக்கா என்று சொல்லி சொல்றாங்க. அதாவது ஃபஇன்னஹு யம்ஷி யௌமைதின் வகத் ஸஹஸஹ நஃப்ஸஹு அனின் நார். இதென்ன சொல்லுது? நாளை மறுமையில் அவர் நடந்து செல்வார். நாளை மறுமையில அவர் நடந்து செல்வார், நரகத்தை விட்டு தன்னை காத்து கொண்டவராக. இதை நாங்க தொடர்ந்து இதை சொல்லி வரும் போது பாருங்க எப்படி ஹதீஸுடைய வாசகம்னு பாருங்க. இந்த திக்ருகளை நாங்க தொடர்ந்து சொல்லி வருவது இருக்கிறதே, சொல்லி வருவது நாளை மறுமையில் அவர் என்ன செய்வாராம்?
அவர் நடந்து செல்வார் எப்படிதான்? நரகத்தை விட்டு அவர் பாதுகாக்கப்பட்டவராக, நரகத்தை விட்டு காக்கப்பட்டவராக என்ற ஹதீஸ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. இதுல சொல்லப்பட்ட வாசகங்கள் என்ன? அதாவது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். மொத்தமா சொல்றாங்க சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். அதே மாதிரி அஸ்தக்ஃபிருல்லாஹ். அதுல இன்னும் சொல்லப்பட்ட நல்ல அமல்கள் என்ன சொல்லப்பட்டுச்சு? பாதையில் தொல்லை தரக்கூடியவர்களை அகற்றுவது, அதே போன்று நல்லதை ஏவுவது, தீமையை தடுப்பது, இதெல்லாம் சதக்காவுக்குரியவைகள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த வார்த்தைகள் நரகை விட்டு காக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதற்கு இந்த செய்தி ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. சரி, என் அருமையான சகோதரர்களே, இப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த வகுப்புல என்ன செய்தோம்? இவ்வளவு அந்த சிறந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்டோம். அடுத்ததாக என் அருமை சகோதரர்களே, நமக்கு குர்ஆன் 4 துஆக்களை சொல்லித் தருது. குர்ஆன் நிறைய துஆ சொல்லித் தருது. 4 துஆக்களை சொல்லித் தருகிறது. நாம் நரகை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவதற்கு, நரகை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவதற்கு. அதுல பாருங்க, சூரத்துல் பக்கரால வரக்கூடிய துஆவை பொறுத்தவரையில அல்லாஹு தஆலா சொல்கிறான், அந்த மக்களை சிலாஹித்து அல்லாஹ் சிறப்பித்து சொல்கிறான். இல்லைங்களா? உலகத்தை மட்டும் பிரார்த்திக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு வந்து அவர்களுக்கு மறுமையில் எந்த பங்கும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். அவர்களில் இப்படி பிரார்த்திப்பவர்களும் இருக்கிறாங்க என்று சிறப்பித்து அல்லாஹ் சொல்றான். யார் அவங்க? எப்படி துஆ செய்வாங்க? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார். உலகிலும் இந்த உலகத்திலும் நன்மையைத்தா, மறுமையிலும் நன்மையைத்தா, நரகத்துடைய வேதனை விட்டு எம்மை பாதுகாத்து. இவங்களுக்கு அல்லாஹ் அடுத்து கொடுக்கிற நற்செய்தி என்ன பாருங்க, அடுத்த வசனத்திலே வருது. உலாயிக லஹும் நஸீபுன் மிம்மா கஸபு வல்லாஹு ஸரீஉல் ஹிசாப். இவர்கள் சம்பாதித்ததற்கு இவர்களுக்கு என்ன? அல்லாஹ்விடத்திலே கூலி உண்டு. அவங்க என்ன நற்செயல்களை செய்தாங்களோ அதற்குரிய கூலி என்ன? அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ் மிக விரைவாக தீவிரமாக விசாரிப்பவன் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்கிறான். எனவே இங்க பாருங்க, அப்ப எனவே இந்த துஆவை கேட்கிறதன் மூலம் அல்லாஹ் அவங்களை சிறப்பித்து சொல்றான். அடுத்த வசனத்தில் என்ன சொல்றான்? அவங்க செய்த ஏனைய நற்செயல்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் என்ன இருக்கிறது? கூலி இருக்கிறது. என்ன காரணம்? அவங்களோட இலக்கு என்ன? உலகம் மட்டுமல்ல, எதுவும் சேர்த்து மறுமையும். ஏன்னா அந்த துஆ அப்படித்தானே சொல்லுது. எனவே இந்த துஆல பாத்தீங்கன்னா நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகின்ற பகுதி எது? வகினா அஸாபன்னார். நரகத்துடைய அதாபை விட்டு எம்மை காப்பாயாக. நபி அவங்க அதிகம் கேட்ட துஆக்கள்ல ஒன்று. நாங்க உம்ராக்கு ஹஜ்ஜுக்கு போனா எங்க இந்த துஆ ஓதுவோம்? ருக்குன் யமானி ஹஜ்ருல் அஸ்வதுக்கு மத்தியில் நாம் இந்த துஆவை ஓதுவோம். சரி, அடுத்து குர்ஆன் சொல்லக்கூடிய துஆக்கள்ல இது நீங்க இப்ப நான் சொன்னது 2வது அத்தியாயம் குறிச்சுக்கோங்க, 201, 202. அடுத்த 2வது துஆ பாருங்க, ஆல் இம்ரான் 3வது அத்தியாயம் 16வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா இது சொர்க்கவாசிகளுடைய துஆன்னு சொல்றான். சுவனவாசிகளுடைய பண்பை அல்லாஹ் சொல்லிவிட்டு சுவனத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்களை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அவர்கள் உலகத்தில் இப்படி பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள். உலகத்துல இப்படி பிரார்த்தித்தாங்க. என்ன துஆ அது? ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா ذுனூபனா வகினா அஸாபன்னார். சொல்லுங்க பாப்போம். ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா ذுனூபனா வகினா அஸாபன்னார். எங்கள் இறைவா, நிச்சயமாக நாம் ஈமான் கொண்டோம், நம்பிக்கை கொண்டு விட்டோம். ஈமானை முன்னிலைப்படுத்தி கேட்கிற துஆ, நமது ஈமானை முன்னிலைப்படுத்தி கேட்கக்கூடிய துஆ. நிச்சயமாக நாம் ஈமான் கொண்டு விட்டோம், எனவே எமது பாவங்களை மன்னிப்பாயாக, நரகத்துடைய அதாபை விட்டு எம்மை பாதுகாப்பாயாக. இது 2வது துஆ. 3வது துஆ நீங்க பாருங்க, அதே ஆல் இம்ரான் அத்தியாயத்துல கடைசியில வரக்கூடிய துஆக்கள்ல ஒன்றாக இதை நீங்க பார்க்கலாம். அதாவது அறிவுடைய மக்கள் இப்படி துஆ செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அஸாபன்னார். இந்த வானங்கள் பூமி எல்லாம் அல்லாஹ் நீ வீணுக்காக படைக்கவில்லை, நீ தூய்மையானவன், நரகத்துடைய அதாபை விட்டு எம்மை காப்பாயாக. இதை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அந்த கடைசி ஆல் இம்ரான் 200 வசனம் வரைக்கும் அங்க வருமா இல்ல? கடைசியில் உள்ள அந்த 190 இருந்து இது அப்படி படிச்சு வாங்க, அந்த துஆக்கள் அதுல வரும். அல்லாஹ் சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும்னு சொல்றான். அந்த துஆக்கள் முடிஞ்ச உடனே என்ன வருதுண்டா, அவர்களிடமிருந்து அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொண்டான். ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும், அவர்களது இறைவன் அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான்னு சொல்றான். அவ்வளவு சிறப்பான துஆக்கள் வரக்கூடியதான் இந்த துஆ. இதை ரசூலுல்லாஹ் எப்போ ஓதுவாங்க? இந்த துஆவை நபி அவங்க எப்போ ஓதுவாங்க? நபி அவங்க தஹஜ்ஜுத் தொழுகைக்கு எழுந்தால், நபி அவங்க இரவு தொழுகைக்கு தஹஜ்ஜுத் தொழுகைக்கு எழுந்தால் ரசூலுல்லாஹ் அந்த 10 வசனங்களையும் ஓதுவாங்க என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த 4வது துஆ, என் அருமையான சகோதரர்களே, அதாவது சூரத்துல் ஃபுர்கான்ல 65வது வசனம்,
இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அவர்கள் இப்படி பிரார்த்திப்பாங்கன்னு சொல்றான். அல்லாஹ்வுடைய விசேஷமான சிறப்புக்குரிய அடியார்கள் இப்படி துஆ செய்வார்கள். எப்படி? ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம இன்ன அஸாபஹா கான கராமா. அந்த ஜஹன்னம், அஸாபு ஜஹன்னத்தை விட்டு எம்மை காப்பாயாக, அதனுடைய தண்டனை என்பது மிக பயங்கரமானது, கடுமையானது என்று அவர்கள் என்ன செய்வார்கள்? பிரார்த்திப்பார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நரகை விட்டு பாதுகாப்பு தேடுவதை கற்றுத்தந்த துஆக்கள்ல சொல்லுங்கப்பா, ஏதோ உங்களுக்கு ஞாபகம் இருக்குது? நபி அவங்க நரகை விட்டு பாதுகாப்பு தேடுவது எங்களுக்கு கற்றுத்தந்த துஆக்கள்ல எது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குது? இப்ப நான் குர்ஆன் துஆ முடிச்சு, நம்ம ஹதீஸ்ல கேட்கிறேன். இப்ப குர்ஆன் அந்த துஆ முடிச்சிட்டோம். அந்த 4 துஆ பார்த்தா, அந்த 4 துஆ நீங்க என்ன செய்யணும்? அதை நீங்க மரணம் விட்டு ஓதி வர வேணும். இப்ப நான் சொல்றது ஹதீஸ்ல நபி அவர்கள் நரகை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கு எங்களுக்கு சொல்லி தந்த முக்கியமான இடங்கள் சொல்லுங்க. அது நாங்கள் ஆரம்பத்தை பொதுவாக ஓதிக்கொள்ளலாம் நீங்க சொன்ன மாதிரி. இப்ப நான் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்த நான் சொன்ன விஷயங்கள் இல்லாம, சிறந்த வார்த்தைகள் இல்லாம, பிரார்த்தனைகளாக ரசூலுல்லாஹ் வேற எந்தெந்த சந்தர்ப்பங்களில் சொல்லி தந்திக்கிறாங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தானே, நீங்க தொழுகையில சலாம் கொடுப்பதற்கு முன்னால நீங்க 4 விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேடுங்க. எத்தனை விஷயங்கள்? 4 விஷயங்களை விட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்க பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம். அதுல முதல்ல என்ன வருது? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம் வ மின் அஸாபில் கப்ர் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். சில ரிவாயத்தில் வ மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால்னு வரும். இந்த 4 விஷயங்களை விட்டும் நாங்கள் தொழுகையில சலாம் கொடுப்பதற்கு முன்னால் பாதுகாப்பு தேடுவோம். நபி அவங்க நமக்கு சொன்னாங்க. எந்த அளவுக்கு சஹாபாக்கள் சொல்றாங்க, குர்ஆனில் உள்ள வசனங்களை, சூறாக்களை கற்றுத்தருவது போன்று இந்த துஆவை ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கற்றுத்தந்தாங்க என்று சொல்றாங்க. சரியா? எனவே இதுல ரசூலுல்லாஹ் ஏவுறாங்க, பாதுகாப்பு தேடுங்கள். எந்த அளவுக்குண்டா சில அறிஞர்கள், இமாம் தாவூஸ் போன்ற அறிஞர்கள் இதை கட்டாயம் ஓதணும் பண்றாங்க. அதாவது தொழுகையுடைய வாஜிபுகள்ல சொல்றாங்க. இதை சொல்றாங்க. அந்த அறிஞர் எப்படின்னா தனது மகன்கிட்ட கேட்பாராம், இந்த துஆவை நீ தொழுகையில ஓதினியான்னு கேட்பாராம். ஓதலைன்னா தொழுகை திரும்ப தொழுன்னு சொல்லுவாராம். அந்த மிக பெரும் அறிஞர் அவர், தாபீன்கள்ல. அவர் சொல்லுவாராம் என்ன, தனது மகன்கிட்ட கேட்பாராம், இந்த துஆவை தொழுகையில ஓதினாயா, இல்லைண்டா திரும்ப அந்த தொழுகையை தொழுன்னு சொல்வார்கள் என்கின்ற அளவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம். என்ன அர்த்தம்? யாதான் உன்னிடம் நரகை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அந்த அஸாபி ஜஹன்னம், அஸாப் நரகத்துடைய தண்டனையை விட்டு. அடுத்து என்ன? மின் அஸாபில் கபர், கபருடைய அஸாபை விட்டு. அடுத்து என்ன? மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், நாம் வாழும் போதும் மரணிக்கும் போதும் ஏற்படக்கூடிய குழப்பங்களிலிருந்து பாதுகாப்பாயா. அடுத்தது மின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்ற இந்த துஆ. இந்த துஆவை நீங்க எங்க பார்க்கலாம்டா, முஸ்லீம்ல 588வது எண்ணில் வருகிறது. அப்ப சில வாசகங்கள் மாற்றத்தோட பல ரிவாயத்துக்களாக இந்த துஆவை நீங்க பார்க்கலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று ரசூலுல்லாஹ் இரவில் தூங்கும் போது ஒரு துஆ ஓதுவாங்க. நாங்கள் அந்த துஆ மரணம் விட்டுருக்கிறோம், நிறைய பேருக்கு தெரியும். அதுவும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட ஒரு துஆ தான். என்ன துஆ? ரப்பி கினி அஸாபக யௌம தபஅஸு இபாதக. ரப்பி ரசூலுல்லாஹ் இரவுல தூங்கும் போது இதை ஓதுவாங்க. தொழுகையில சலாம் கொடுத்த பிறகு ஓதுவாங்கன்னு முஸ்லிம் ஒரு ரிவாயத் வருகிறது. அது மிக பலமானதாக இருக்கிறது. இரவில் தூங்கும் போது ரசூலுல்லாஹ் இது ஓதுவாங்க, ரப்பி கினி அஸாபக, என் இறைவா உனது அஸாபை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், உனது அஸாபை விட்டு என்னை பாதுகாப்பாயாக, யௌம தபஅஸு இபாதக, உனது அடியார்கள் நீ எழுப்பக்கூடிய நாளில் என்ற துஆவை நாங்கள் ஓதுறது. நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய துஆக்கள் முக்கியமானது உண்டு. அடுத்து நாங்கள் இந்த சபையில் இப்படி உட்கார்ந்து இருக்கிறோம் தானே, இப்போ இந்த சபையை பற்றியுள்ள ஒரு ஹதீஸ் இருக்குது தானே, ஒரு நீண்ட ஹதீஸ் படிச்சுக்கிறோம் தானே. இந்த சபையில் இருந்து மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் போவாங்க, எப்படியெல்லாம் பிரஸ்தாபித்து பேசுவாங்கன்னு அந்த உரையாடல் இருக்குது தானே, அல்லாஹ்வுக்கும் மலக்குகளுக்கும் மத்தியில் நடக்கிற உரையாடல். அதில் ஒரு செய்தி வருது பாருங்க. அதில் அல்லாஹ் அந்த மலக்குகளிடம் எப்படி கேட்பான்னு சொன்னால், அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவன். ஃபபீம யதஅவதுன், அவர்கள் எதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள், எதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறான்னு அல்லாஹ் கேட்பான் மலக்குகள்கிட்ட. மலக்குகள் சொல்வார்களாம், யகூலூன மினன் நார். சுப்ஹானல்லாஹ், எப்படி சொல்லுவாங்களாம், அவர்கள் நரகை விட்டு பாதுகாப்பு தேடுவார்கள். இப்போ நாங்கள் இந்த சபையில் உட்கார்ந்தா இந்த சிறப்பு அடையிற என்ன செய்யணும் சொல்லுங்க? இந்த சிறப்பை நாங்கள் அடையிற என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தை எதை விட்டு பாதுகாப்பு தேடணும்? நரகை விட்டு பாதுகாப்பு தேடணும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினன் நார், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினன் நார். சரிங்களா?
பாருங்க, நரகத்தை எவ்வளோ பயப்படுவாங்க. அல்லாஹ் பயப்படக்கூடிய மக்கள், இறையச்சம் மிக்க மக்கள், மார்க்க சபையில் உட்காரக்கூடிய மக்கள் நரகை எவ்வளவு பயப்படுவார்கள் என்பதற்கு இந்த செய்தி எவ்வளவு பெரிய ஆதாரம்னு பாருங்க. அல்லாஹ் மலக்குகளிடம் கேட்கிறான், அவர்கள் எதை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் போது மலக்குகள் சொல்வார்கள், அவர்கள் நரகை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் திரும்ப கேட்பான், அவர்கள் நரகத்தை பார்த்திருக்கிறார்களா? நரகத்தை அவங்களோட கண்களால் அவங்க நரகத்தை பார்த்திருக்கிறார்களா என்று சொல்லும் போது இல்லை, அல்லாஹ் யாரம், அவர்கள் நரகத்தை தங்களுடைய கண்களால் பார்க்கவில்லை என்று சொல்வார்கள். அவர்கள் அதை பார்த்தால் எப்படி இருக்கும்? அல்லாஹ் எப்படி கேட்பான் திரும்ப, அந்த நரகை அவர்கள் பார்த்தால் எப்படி இருக்கும்? மலக்குகள் சொல்வார்கள், அவர்கள் நரகத்தை பார்த்திருப்பார்கள் என்றால் அதை விட்டு மிக வேகமாக விரண்டு ஓடுவார்கள். உன்னை அதிகம் அதிகம் பயந்தவர்களாக இன்னும் பாதுகாப்பு தேடுவார்கள். அல்லாஹ் அந்த இடத்துல சுப்ஹான ஹதீஸ்ல வரக்கூடிய வாசகம் வ உஷ்ஹிதுக்கும், எப்படி நாங்கள் ஆரம்பத்தில் உஷ்ஹிதுக்குன்னு படிச்சோம் ஹதீஸ்ல, அது மாதிரி அல்லாஹ் சொல்லுவான், எப்படி வ உஷ்ஹிதுக்கும், நான் உங்களை சாட்சியாக ஆக்குகிறேன். அல்லாஹ் மலக்குகளை சாட்சியாக்கி சொல்வான், அன்னி கத் கஃபர்து லஹும், நான் அவர்களை மன்னித்து விட்டேன், நான் அவர்களை மன்னித்து விட்டேன் என்று சொல்வான் என்ற ஹதீஸை நாங்கள் புகாரி முஸ்லிமில் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாங்கள் நரகை விட்டு எவ்வளோ பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதற்கு இந்த செய்தி ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகை விட்டு பாதுகாப்பு தேடிய துவாக்கல்ல இன்னொரு துவாவை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹும் இன்னி அஊது பிக்க மினல் கஸலி, கசலண்ட சோம்பேறித்தனத்தை விட்டு, வல் ஹரம் முதுமையை விட்டு, வல் மஹ்ரமி கடனை விட்டு, வல் மஅசமி பாவத்தை விட்டு ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடினாங்க. அல்லாஹும் இன்னி அஊது பிக்க மின் அதாபின்னார் வ ஃபித்னத்தின்னார் வ ஃபித்னத்தில் கபர் என்று வருது. நரகத்துடைய அதாபை விட்டும், நரகத்துடைய குழப்பத்தை விட்டும், கபருடைய குழப்பத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற ஹதீஸும் புகாரிலே வரக்கூடிய செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. இறுதியாக ஒரு இரண்டு செய்தியை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இந்த ஹதீஸை படிச்சிங்கன்னா உண்மையில் கொஞ்சம் ஒரு நமது உள்ளத்தில் பயம் வரக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு முறை தனது தோழர்களோடு என்ன செய்கிறாங்க, பனு நஜ்ஜார் என்ற அந்த கோத்திரத்துக்கு சொந்தமான ஒரு தோட்டத்து வழியாக பயணிக்கிறார்கள். அப்படி பயணிக்கின்ற போது அங்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது சில கபர்கள் அங்கே இருக்கின்றன, சில கபர்கள் அங்கே சிலர் அடக்கப்பட்ட அந்த கபர்கள் அங்கே இருக்கின்றன. அது 6 அல்லது 5 அல்லது 4 என்று அந்த ரிவாயத்துக்களில் அப்படி அந்த ஹதீஸில் வருகிறது. அப்போது ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இந்த கபரில் அடக்கப்பட்டவர்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா யாருக்காவதுன்னு கேட்குறான். இந்த கபரில் அடக்கப்பட்டவர்களை பற்றி உங்களில் யாருக்காவது தெரியுமான்னு கேட்குறான். அப்போது ரசூலுல்லாஹ் அதில் ஒரு நபித்தோழர் சொல்கிறாரு, எனக்கு தெரியும் யார் ரசூலுல்லாஹ், அவங்கள பற்றி எனக்கு தெரியும்னு சொல்கிறார். இப்போ கேட்குறாங்க, ஃபமதா மாதஹா உலா, இவர்கள் எப்போது மரணித்தவர்கள்னு கேட்குறாங்க. இவர்கள் எப்போது மரணித்தவர்கள்? சொல்கிறாங்க, மாது ஃபில் இஷ்ராக், இவர்கள் இணை வைப்பிலே மரணித்தார்கள், ஷிர்கில் மரணித்தவர்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் அதை விட்டு பாதுகாப்பானாக. என் அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்ன ஹாதிஹில் உம்மத துப்தலா ஃபி குபூரிஹா, இந்த சமுதாயம், ரசூலுல்லாஹ் தனது உம்மத்தை சொல்கிறாங்க, எனது இந்த சமுதாயம் கபரில் சோதிக்கப்படுவார்கள், வேதனை செய்யப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, அதாவது ஃபலௌலா அல்லா ததாஃபனு, நீங்கள் அந்த ஜனாசாக்களை அடக்காமல் விட்டு விடுவீர்களோ என்ற அச்சம் மட்டும் எனக்கு இல்லை என்றால், நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்திருப்பேன், இந்த கபரில் வேதனை செய்யப்படக்கூடிய அந்த சப்தத்தை எப்படி அவங்க வேதனை செய்யப்படுறாங்க என்றதை உங்களுக்கு கேட்க செய்வதற்கு நான் அல்லாஹ்விடம் துஆ செய்திருப்பேன். அப்படி செஞ்சால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, கபர்களில் யாரையும் அடக்க மாட்டீங்களோட அச்சத்தால் நான் அதை விடுகிறேன் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். நறுமை சகோதரர்களே, இப்படி சொல்லி ரசூலுல்லாஹ் சும்மா அக்பல அலைனா பிவஜ், ரசூலுல்லாஹ் எம்மை முன்னோக்கி சொன்னார்கள், தஅவ்வது பில்லாஹி மின் அதாபின் நார். உடனே சொல்கிறாங்க, உடனே அல்லாஹுடைய அதாவது நரகத்துடைய அதாபை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொல்கிறார்கள். உடனே சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நஊது பில்லாஹி மின் அதாபின் நார், நஊது பில்லாஹி மின் அதாபின் நார், நரகத்துடைய அதாபை விட்டு நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறோம். அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள், அதில் முதலாவது அதை தான் சொல்கிறாங்க, நரகத்தை தான் சொல்கிறாங்க. அடுத்து சொல்கிறாங்க, தஅவ்வது பில்லாஹி மின் அதாபில் கபர், கபருடைய வேதனை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள்னு சொல்கிறாங்க. சஹாபாக்கள் உடனே சொல்கிறாங்க, நஊது பில்லாஹி மின் அதாபில் கபர், கபருடைய வேதனை விட்டு நாம் பாதுகாப்பு தேடுகிறோம். அடுத்து சொல்கிறாங்க, சொல்லுவாங்க, தஅவ்வது பில்லாஹி மினல் ஃபிதன், குழப்பங்கள்லேருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கன்றாங்க. சஹாபாக்கள் உடனே சொல்கிறார்கள், நஊது பில்லாஹி மினல் ஃபிதனி மா ظஹர மின்ஹா வ மா பதன்,
அதாவது மறைமுகமான வெளிப்படையான எல்லா ஃபித்னாக்களிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன், நாம் பாதுகாப்பு தேடுகிறோம் என்று சொல்கிறார்கள். இன்னும் சில ரிவாயத்துகள் அப்படியும் வருகிறது, அந்த வாசையின் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருகிறது. அப்போ அப்படி அடுத்து கடைசியாக 4வது தஅவுது பில்லாஹி மின் ஃபித்னத்தி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள்னு சொல்கிறாங்க. நஊது பில்லாஹி மின் ஃபித்னத்தி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடணும்னு சஹாபாக்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் 2867 வருகிறது. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் எங்கெல்லாம் இதை விட்டு பாதுகாப்பு தேடுமாறு சொன்ன இடங்களை பாருங்கள், சஹாபாக்கள் உடனே அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று இறுதியாக ரசூலுல்லாஹ் ஒரு துஆவை சொல்லி தந்தாங்க. இந்த ஹதீஸ் நசாயில வருகிறது. எப்படியான துஆண்டா, அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராஈல வ மீகாஈல வ ரப்ப இஸ்ராஃபீல. 3 மலக்குகளுடைய பேர் வருது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை மலக்குகளுடைய? 3 மலக்குகளுடைய பேர். அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராயில், ஜிப்ரீலுடைய இறைவனே, வ மீகாயில், மீகாயிலுடைய இறைவனே, வ ரப்ப இஸ்ராஃபீல், இஸ்ராஃபீலுடைய இறைவனே என்று சொல்லிட்டு அதில் பாதுகாப்பு தேடுற விஷயம் 2. அஊது பிக மின் ஹர்ரின் நார் இதில் வருது. அஊது பிக மின் ஹர்ரின் நார் என்ன? நரகத்தின் வெப்பத்தை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன், நரகத்துடைய அந்த வெப்பத்தை சூட்டை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் அதாபில் கபர், கபருடைய வேதனை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் ஓதினாங்க. இப்படி ஓதக்கூடியவங்களாக இருந்தாங்கன்ற ஹதீஸ் நசாயில் 5534வது எண்ணில் இடம்பெறக்கூடிய செய்தி. இந்த செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் ஒரு முறை ஒரு கிராமப்புற மனிதர் ரசூலுல்லாஹ்கிட்ட வாராங்க. ரசூலுல்லாஹ்கிட்ட வரும்போது, நீங்கள் தொழுகையில் எப்படி துவா செய்றீங்க என்று கேட்கின்ற போது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊது பிக மினன் நார், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க. நல்லா பாருங்க, அந்த கிராமப்புற அரபியர் ரசூலுல்லாஹ் கேட்கும்போது அவர் சொல்றார், தொழுகையில் எப்படி துவா செய்றீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, யாதான் உன்னிடம் சொர்க்கத்தை கேட்கிறேன், வ அஊது பிக மினன் நார், நரகை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. கிராமப்புற மனிதர் தானே, நபியிட்ட சொல்றாரு. அங்க முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு பக்கத்தில் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பக்கத்தில் இருக்கிறாங்க. அவர் சொல்றாங்க, அந்த மனிதர் சொல்றாரு, நீங்களும் முஆதும் தொழுகையில எதை முணுமுணுக்குறீங்களோ தெரியாது, நான் ஓதுற துஆ இதான்றார் அவர். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாரு, நீங்களும் முஆதும் தொழுகையில என்னத்தை முணுமுணுக்குறீங்களோ தெரியாது, நான் இதைத்தான் ஓதுகிறேன் என்றார். இப்படி சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹவுலஹா நுதந்தி, நாங்களும் அதைத்தான் முணுமுணுக்கிறோன்றாங்க. எப்படி வருது, ஹவுலஹா நுதந்தி, நாங்களும் அதைத்தான் முணுமுணுக்கிறோம் என்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த செய்தி அபூதாவுதுல 792வது எண்ணில் வருகிறது. அப்போ பாருங்க எவ்வளோ, அப்போ தொழுகையில ஓத வேண்டிய துவாவாக இந்த துவா வருகிறது நாங்கள் பார்க்குறோம். நாங்களும் இதைத்தான் ஓதுறோம்ன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்படின்னு அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, இப்படியாக ரசூலுல்லாஹ் நரகை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கு நிறைய துவாக்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். அவற்றை நாம் ஓதி வருவதோடு இன்றைய வகுப்பில் நாம் கற்றுக்கொண்ட அந்த விடயங்களை எமது வாழ்விலை செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.